கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, யாரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட எதை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இங்க தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன ஆயிட்டாங்களாம்? முறிந்து விழுந்தார்கள். யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டினாங்களோ அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்களாம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்? அங்க பாருங்க, அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன ஆயிட்டாங்களாம்? முறிந்து விழுந்து போயிட்டாங்களாம். யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டினார்களோ அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீங்க? உங்க சரீரத்தை மேன்மை பாராட்டினீங்க. நல்ல பலன் இருக்கு, கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நல்ல ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு புகழ் இருக்கு, எனக்கு பெயர் இருக்கு, எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எனக்கு என் கணவர் இருக்காரு, என் மனைவி இருக்காங்க, எனக்கு என் நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்க என்னை பார்த்துக்குவாங்க, அவங்க என்னை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல உங்களுடைய சுய பலத்தையோ உங்க மாம்ச பலத்தையோ உங்களுடைய நண்பர்களையோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்களையோ அநேக நேரங்கள்ல மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் ஆஸ்தியை கண்டு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன பண்ண, ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் நாம் எதை மேன்மை பாராட்ட வேண்டுமாம்? தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் என்பது என்ன? எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை என்ன பண்ணாரா? ஆண்டவர் தரித்திருந்தாராம். அவருடைய நாமம் என்ன என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. எவனொருத்தன் தேவனுடைய வார்த்தையை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் எதை மேன்மை பாராட்ட வேண்டுமாம்? தேவனுடைய வார்த்தையை மேன்மை பாராட்ட வேண்டுமாம். தேவனுடைய வார்த்தை என்பது அவர்தான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, நாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்ன தேவனாய் இருந்ததாம். அப்போ தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அப்போ நாம எதை மேன்மை பாராட்ட வேண்டுமாம்? அவருடைய நாமம் ஆகிய தேவனுடைய வார்த்தையை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையில என்ன பண்ணுவானாம்? பிழைப்பானாம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு எவைகள்ல பிழைப்பு உண்டு என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் தான் பிழைப்பு உண்டு. யார் ஒருத்தர் தேவனுடைய வசனங்களை அதிகமாய் தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு, ஆகவேதான் சொல்றார், இருதயமாகிய பலகைகள் என்ன பண்ணுமாம்? அவைகளை எழுதி கொள்ள வேண்டும். உன் கழுத்துல, உன் தலையில, உன் நெற்றியில என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? ரதங்களை போன்ற குதிரைகளை போன்ற அநேக காரியங்களை குறித்து நாம் என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அவைகளை மேன்மை பாராட்டுவதனால நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் முறிந்து விழுந்து விடுவோம். நாம் எதை மேன்மை பாராட்ட வேண்டுமாம்? தேவனுடைய நாமத்தை குறித்தே, தேவனுடைய வார்த்தையை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமாம். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேடி நமக்குள்ளாக புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அற்பமா அசட்டையாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவஜனமே, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் உங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அநேக நேரங்கள்ல அற்பமாய் அசட்டையாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் நீங்கள் இடறி விழுந்து விடுவீர்கள். நீங்கள் யாரை மேன்மையாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை, வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுமாம்? அதை கவனமாய் பிடித்து கொண்டு அதை மேன்மையாய் பார்க்க வேண்டும். ஆகவேதான் சொல்றாரு, அதாவது வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் என்ன பண்ணது? ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா.
இந்த வார்த்தை எப்பொழுதும் நிலைநிற்கக்கூடியது. இந்த வார்த்தையை எவன் ஒருவன் பிடித்து கொள்றானோ அவனை கர்த்தர் நிமிர்ந்து நடக்கும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இடறி விழுந்து போயிட்டு இருக்கலாம், ஒருவேளை எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில அநேக நன்மைகள் நடக்காம போயிருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை மேன்மை பாராட்டி எதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கக்கூடியது, அந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்தக்கூடியது, அந்த வார்த்தை தான் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியது. அந்த வார்த்தை எவனொருவன் உண்மையாய் பிடித்து கொள்றானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் கூட எதை மேன்மை பாராட்ட வேண்டுமாம்? தேவனுடைய வசனத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நடவென்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அலங்கார வாசலில் சப்பானி ஒருவன் என்ன பண்றான்? பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்ப பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து, நீ என்ன பண்ணு, எங்களை உற்று பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுது பாருங்க, அவன் எதாச்சு கிடைக்குமோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பிச்சைக்காரன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் பேதுருவும் யோவான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்கிட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா இயேசுவின் நாமம் உண்டு. ஹல்லேலூயா. நீ அந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிப்பாய் என்று சொன்னால் தேவன் உனக்கு நிமிர்ந்து நடக்க செய்வார் என்று சொல்லி அந்த மகனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம பாருங்க, பொண்ணும் வெள்ளியும் இருந்தா எதை வேணுமானாலும் நான் வச்சிருக்கலாங்க, நான் எனக்குள்ள ஆஸ்தி அந்தஸ்து இருந்தா எது வேணுமானாலும் நான் சுதந்திரத்துக்குள்ள சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எல்லாம் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமம் இல்லை என்று சொன்னால் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பேதுருவுக்கும் யோவானுக்கும் தெரியும், என்கிட்ட ஒரு நாமம் உண்டு, அது விலையேற பெற்ற நாமம், இயேசுவின் நாமம் எனக்குள்ளாக உண்டு. அந்த இயேசுவின் நாமத்துல நடக்க முடியாத உன்னை எங்களால நடக்க வைக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, இந்த இயேசுவின் நாமத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஒருவேளை எழும்பவே முடியாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, படுத்த படுக்கையில் இருக்கிறீங்களா, பலவீனப்பட்டு காணப்படுறீங்களா, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் தலைகுனிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வெட்கத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு அநேகர் என்னை ஒரு மாதிரி குறைவா பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வெட்கத்து நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, இந்த இயேசுவின் நாமத்தை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். பேதுருவும் யோவானும் பார்த்து சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லை, இயேசுவின் நாமம் உண்டு, அந்த நாமத்தினால நீ எழுந்து நடப்பேன்னு சொன்ன மாத்திரத்துல அவன் பாருங்க நின்றான், குதித்தான், என்ன பண்ணா, இயேசுவின் நாமத்தை துதிக்கும்படிக்கு தேவாலயத்துக்குள்ள கடந்து போயிட்டான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க நண்பு தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்குள்ளாக தேவனுடைய நாமம் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால முடியாத காரியத்தையும் செய்ய உங்களால முடியும். ஹல்லேலூயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப நீங்க இந்த தேவனுடைய நாமத்தை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சதா காலங்களில் நம்மோட கூடவே இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை மேன்மை பாராட்ட வேண்டுமாம்? தேவனுடைய வார்த்தையை மேன்மை பாராட்ட வேண்டும். நீங்கள் தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். தலைகுனிந்த வாழ்க்கையா, உங்களுடைய வாழ்க்கையில எழும்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவமானத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு உயர்வு வேண்டுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? வியாதி இல்லாத சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? நீங்கள் அநேகருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா எழும்ப வேண்டுமா? இயேசுவின் நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த
இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க சொல்றீங்களா, கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு பாருங்க, ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, பெலிஸ்தர் வந்துட்டாங்க. பெலிஸ்தர் ஒரு பக்கத்துலயும், இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஒரு பக்கத்துல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்போ இப்ப பாருங்க, அதுல மெயினா என்ன பண்றான், கோலியாத் என்பவன் என்ன பண்றான், வந்து நின்று இவன் என்ன பண்றான், எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இவன் யாருன்னு சொல்ல, அந்த கோலியாத்து இந்த பெலிஸ்தருக்கு ஒரு தலைவனா இருக்கிறான். இவனை நிறுத்தி என்ன பண்றாங்க, அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாள் என்ன பண்றாங்க, பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. எவன் ஒருத்தர் சாமர்த்தியனா இருந்தா அவன் என்ன பண்ண, ஏன் கூட யுத்தம் செய்ய, ஒருவேளை நாங்க உங்ககிட்ட தோத்து போயிட்டுனா நீங்களாம் என்ன பண்ணோம், நாங்க உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம், நீங்க தோத்துட்டீங்கன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம் சொல்லிட்டு என்ன பண்றான், இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவராகிய தேவனையும் என்ன பண்றான், நிந்தித்து கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தைகளை தாவீது கேள்விப்பட்டுட்டார். தாவீது கேள்விப்பட்டுட்டு என்ன பண்றான்னு சொல்றான், இவர் என்ன பண்ண, நல்ல பலசாலி, 6 அடி உயரம், ஒரு ஜானு, நல்ல எல்லா விதமான போர் கவசங்களை அணிந்து கொண்டு ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். தாவீது பார்க்கறான், இவன் என்ன பண்றான், என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளை நிந்தித்து கொண்டிருக்கிறான், என் தேவனுடைய நாமத்தை என்ன பண்றான், நிந்தித்து கொண்டிருக்கிறான், இவனை சும்மா விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் பாருங்க, தாவீது ஒரு காரியத்தை செய்யறார். எடுத்து வாசிப்போம். அதிலேயே 1 சாமுவேல் 17:45 வாசிக்கும் பொழுது, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளுடைய கர்த்தராகிய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது ஈட்டியோடும் வரல, பட்டயத்தோடும் வரல, ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் கவன்னு ஒரு கல் எடுத்துட்டு, 5 கல் கூழாங்கல் எடுத்துட்டு என்ன பண்றாரு, வராரு. இவன் யாருன்னு சொன்னா, நல்ல பலசாலி, எல்லா விதமான போர்க்கவசங்களை அணிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவர்கிட்ட இருப்பதெல்லாம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வரேன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இந்த நாமத்தை கொண்டு கடந்து போறாரு. ஒரே ஒரு கூழாங்கல்லை எடுத்து அடிக்கிறார். அடித்த மாத்திரத்தில் பாருங்க, ஆண்டவர் பின்பக்கமாக இருந்து அடிக்கிறாரு. கோலியாத் விழுந்து இறந்து போயிடுறான். பாருங்க, அவனுடைய கையில் இருக்கிற பட்டயத்தையே எடுத்து அவனுடைய தலையை அறுத்து என்ன பண்றாரு, யுத்த வீரனாய் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் இயேசுவின் நாமத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக அவருடைய நாமத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை கர்த்தர் ஒரு போதும் தலைகுனிய விடவே மாட்டார். இவன் எவ்வளோ பெரிய பலசாலி, தாவீது சின்ன பையன். ஆனால் தாவீது கிட்ட கோலியாத் வீழ்ந்ததற்கு காரணம், தாவீதுக்கு தெரியும், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருடைய நாமத்தை கொண்டு நான் போனேன் என்று சொன்னால் தேவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார் என்று சொல்லி தாவீதுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினாங்களாம். அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இடறி விழுந்தார்கள். அப்ப பாருங்க, பெலிஸ்தருக்கு நம்பிக்கை என்னன்னா, எங்களுக்கு பெரிய வீரன் ஒருத்தர் இருக்கிறான், 6 அடி உயரம், 1 அடி ஜான், இப்போ இப்படி ஒரு ஜான் உள்ளவன், இவ்வளோ பெரியவன், எல்லா விதமான போர்க்கவசங்களை அணிந்து பலசாலியா நிற்கிறான், அவன் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் என்ன பண்ணாங்க, இவங்க கோலியாத்தை குறித்து என்ன பண்ணாங்க, மேன்மை பாராட்டினாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம், முறிந்து விழுந்தார்கள். ஆனால் தாவீது சின்ன பையன், ஒரு கவசமோ இல்லை, ஒரு பட்டயமோ இல்லை, ஒரு ஈட்டியோ இல்லை, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கவனம், ஒரு கூழாங்கல்லையை வச்சு என்ன பண்றாரு, அடிச்சு கோலியாத்தை வீழ்த்திட்டாரு. ஹல்லேலூயா. அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனுடைய தலையை கொண்டு வரான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இங்க பாருங்க, தாவீது கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினார், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இன்றைக்கு நீங்கள் கூட கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா, உங்க நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய இந்த கிருபையை தருவீரா
செய்வதற்காக அநேக நேரங்களில் எங்களுடைய பலத்தை சுய காரியங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்படி இருக்காதபடிக்கு ராஜா ஆண்டவரே, நாங்கள் உண்மையை மாத்திரம் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாய், உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. அன்றைக்கு பேதுருவும் யோவானும் ஆண்டவரே நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட நிமித்தமாக ஆண்டவரே அந்த முடவனை எழுந்து நடக்க பண்ணினது போல இன்றைக்கு கூட ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் உண்மை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே அப்பா, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையும் மேன்மையும் கர்த்தர் கொடுத்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆவியினரை பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.